வீட்டை விட்டு வெளியில போகவே பயமா இருக்கு ஐயா. எல்லாம் என்ன கொடுத்தாதான் திருப்பி கேட்கறாங்க. என்ன பழக்கம்னே தெரியல. ஒரு தொப்பி கடன் வாங்கி வேற தொலைஞ்சு விட்டோம். எவனை பார்த்தாலும் கடன் கொடுத்தவ மாதிரியே இருக்கு. ச்சே, அசிசோ யாரோ வர்றாங்களே. 300 அவன் நம்ம அந்த முனுசாமி தானே, அவன் தான். உன்னோடு நான் இருந்த ஒரு மணித்திலையும் என்னப்பா என்னாச்சு? மரணத்திலே போய் செத்தாலும் சரி மறக்காதே. என்னடாலே என்னடா? என்ன மல்லாக்க போட்டு மிதிச்சாலும் சாணி வரவழி மிதிச்சாலும் இப்ப பாரு, இப்ப நாட்டா மிதிக்க போறேன் பாருப்ப. உன்னை விட்டு நவர மாட்டேன் அப்படியா? சரியா? என்ன ஏரியாவே வெறிச்சோடி கிடக்கு, ஒரு பயிலையும் காணோம். அட எவனாவது கிளம்பி வாங்கடா. காலில இருந்து கையெல்லாம் ஒரு மாதிரி துருதுருன்னு இருக்கு. எவனையாவது காலையிலே கீழே தள்ளி விட்டு ஆரம்பிச்சாதான் அந்த நாளை ஒரு ஐயோ புரியுதா. நல்ல வேலை நேற்று சிரிச்ச மணிகளை செத்துருப்போம். ஒரு பப்பாளி பழத்தை ஆசைப்பட்டு உசுரல விட்டுருப்போம். எலி வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலடா. கிட்னி தான் கீழ் நோக்கி போகுது. கண்டினியூ. வீட்லயும் மதிக்கல, சரியான வேலையும் கிடைக்கல, அழுத்தம் தான் அதிகமாயிட்டே போகுது. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டம்ல. கண்கள்லாம் ஈரமாகுது, மனசு ரொம்ப பாரமாகுது. உங்களுக்கு பாரமா இருக்கு? ஓகே சார். குமாரு, எங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்லப்பா, சும்மா குஞ்சுகளோட கொஞ்சம் விளையாட வந்தேன். அப்படியா? ஆமா, வேற எதுக்கு வர போறேன்? நம்பிட்டேன். கூண்டு சொல்லுனே, உனக்காக கூண்டுக்குள்ள நான் போறேன். இருடா, கேட்டுக்கிட்டு இருக்கல. யாரா இவன்? நாய்ப்பட்டி தாஸ் ஏரியாவுல சிங்கிளா வந்து சீன் காட்டிட்டு இருக்கான். ஊருக்கு புதுசா இருப்பானே. தாஸ் அண்ணனை பார்த்தது இல்ல. தாஸ் அண்ணன் வந்தா தாஸ் அண்ணன் வந்தாரு. அண்ணே வணக்கண்ணே. ஏய் ஆறா நீ ஏரியால வந்து எங்க பிள்ளைங்க மேலே கை வைக்கிற? எவன்டா போட அமிச்சான் உன்ன? அந்த காலையில தேதி கழிக்கும் போது நம்ம ராசிக்கு கவலைன்னு போட்டிருந்தது. ஏதோ கவலை போட்டிருக்குன்னு யோசிச்சு அதுவே ஒரு கவலை ஆயிடுச்சே. யோசிச்சு தயாரானதுதான் மிச்சம். இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் தான்டா காலை நீட்டி உக்காந்தா. கொடுத்து வச்ச வாழ்க்கடான்னு சொல்லிட்டு போறான் ஒருத்தான். இன்னொருத்த என்னடானா காலை மிதிச்சுட்டு சாரி கேட்கணும் கூட தோணல. அவன் கைக்கு அவனே கிஸ் வச்சுட்டு போறான். ஹை கேலரி அனகோண்டா கறி தவறி போச்சு. கை தூக்கி போட்டுருவான் குப்பையே. ஒரு நிமிஷம். என்ன நினைச்சிட்டு இருக்க? இவன் குப்பையில போடுறதெல்லாம் கொடுப்பானா? அதை நம்ம குட் பாயா உட்காந்து சாப்பிடுவான். வாழாட்டிட்டு எவனாவது வருவான், அவனுக்கு போடியா. சமகாண்டா வரான், செலுத்த முடியாது போல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்ததுல ஓனர் அதை நானே எடுத்துக்கலான்னு. ஆப்பிரிக்கையில எல்லாம் சோறு இல்லாம அலையறாங்க. குப்பையில போடுற அளவுக்கு கொழுப்பு உனக்கு. என்ன இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. போய் பாரு மச்சான். டேய் கொஞ்சம் ரெண்டு இடத்துல கையை வச்சு. என்னடா இது? நேத்து தானே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். பொண்ணு பார்த்துட்டு நாளைக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஒன்னும் பண்ணல. பொண்ணு வாங்கல, பண்ண மாட்டாங்களா? ஒருவேளை பிடிக்கலாம் சொல்லாமல. கண்டிப்பா பிடிக்காது. சரி பொன் மணி சொன்னா அவரை ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்காங்களா? 90 கிசா பிறந்துட்டு லவ் பண்ணவும் தெரியாம அரேஞ்ச் மேரேஜுக்கும் வைக்கலாம இப்படி தடிய வைக்காது பொழப்பு வச்சிட்டாங்களே. என்ன பண்றது? இப்பே வாழ்க்கை போயிடும் போல இருக்கா. பொண்டாட்டிகள் கிட்ட ஆச்சு. பொண்டாட்டி கிட்ட மனம் விட்டு பேசினா மனஸ்தாபமே வராதுன்னு ஒரு மாகாமடி சொன்னான். அதே பேச்சை கேட்டுன்னா மனசு விட்டு பேசினேன். அவ்வளவுதான். சண்டையே அதில்தான் வந்தது. கஞ்சோ கூலோ வீட்டுள்ளவன் கௌரவமா குச்சிருந்தேன். இப்ப திண்ணில உட்காந்து என்ன நகவட்டு விட்டா. என்ன பண்றது? நல்ல வேலை ஆத்தி மேட்டர் சொல்லிருந்தேன். அடக்கம் 1 ரூபா. என்ன பண்றது? கப்சிப்புல இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா கல்ல சந்தோஷமா இருந்தோம். கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெருசுங்கெல்லாம் சொல்லுது வாழ்க்கைன்னா போராட்டம் எடுக்கதான் செய்யும். பொசுக்கணும் பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு போராட்டத்தை கட்டி வச்சிட்டானுங்க. அதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய போராட்டமே ஆரம்பிக்குது. இந்த பெருசுங்களே சும்மா இருந்தவனை பொறுத்து விட்டுட்டு இப்ப சொல்றானுங்க வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கதான் செய்யும். என்னோட ஜிம் பாடிய பாருடி. இந்த ஆம்சையும் பாரு எப்படி தவளை குட்டி வெளியில வருது பாரு. எங்க ஒரு சவுண்டையும் காணா. எங்க போனா? பக்கி எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் சீனு போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. ஜூன் 7ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அப்பா கிட்ட பேக் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அப்பா பேக் வாங்கி கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். எல்லாரும் மறக்காம ஸ்கூலுக்கு வந்துருங்க. மச்சான் வண்டி வருதா, ஓரமாடா. டேய் மச்சான், இது நம்ம இடடா, நம்ம ஏரியாடா. அவனை வேணா ஒதுங்கி போ சொல்லு. டேய் இந்த பிளிப்ஸே உடச்சி பாத்தியா? இந்தாடா வாங்கிக்க.
என்ன ஏமாத்திட்டு இவன் கூட வந்துட்ட என் நிலைமை நினைச்சு பாத்தியா? எவ்வளவு கதிர்ன நானு போவாதேன்னு. யாரு இவன்? இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, குரட்ட ஊற்றுவீங்கிறான். இவனதான் நான் இப்ப லவ் பண்றேன், இவன் தான் எனக்கு வேணும். என்ன அடி சொன்னே நீ? எவனா இருந்தாலும் வெட்டுவேன். என்னது வெட்டுவியா?